ஃபைனலி பாகிஸ்தான் வெர்சஸ் பங்களாதேஷ் ஓடிஐ சீரிஸ் முடிஞ்சிருச்சு. இந்த சீரிஸ் ஃபுல்லாவே என்டர்டைனிங் அண்ட் கான்ட்ரவர்ஷியல் மூமெண்ட்ஸ் வந்து இருந்திருக்கு. பாகிஸ்தானை பங்களாதேஷ் நல்லாவே ஆடி தோக்க அடிச்சிருக்காங்க இந்த சீரிஸ்ல. ஒரு சீரிஸ் டிசைடர் கேம்ல பங்களாதேஷ் சூப்பராகவே பேட்டிங் ஆடினாங்க. பாகிஸ்தான் எப்பயுமே குரூஷியல் மேட்சஸ்ல அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து பேக் பண்ண மாட்டாங்க. அவங்க ஸ்ட்ரென்த் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றது தான். அதை எப்பயுமே அவங்க பேக் பண்றது இல்ல. இந்த சீரிஸ் ஃபுல்லாவே தன்சீர் ஹசான் சூப்பரா பேட்டிங் ஆடிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் டேல ஒரு 65 அடிச்சு டீமை ஜெயிக்க வச்சாரு. நேத்து மேட்ச்லயும் சூப்பரா 100 அடிச்சு 290 போஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணாரு. பாகிஸ்தான் ரீசன்ட் ஃபியூ இயர்ஸ்ல ஓடிஐ மேட்சஸ்ல 250க்கு மேல சேஸ் பண்றது இல்ல. இந்த மேட்சும் அவங்க பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ணாங்க. அண்ட் சல்மானாகாவை தவிர வேற யாரும் பெருசா பேட்டிங்கே ஆடாததுனால அவங்களால சேஸ் பண்ண முடியல. 2 balls to 12 runs அப்படின்ற சுச்சுவேஷன்ல ஒரு வைடுக்கு ரெவ்யூ எடுத்து அந்த ரெவ்யூ சக்சஸ்ஃபுல்லா ஆனதுனால பாகிஸ்தானால அந்த மேட்சை வந்து ஜெயிக்கவும் முடியல. ஐபிஎல்ல மட்டும் தான் வைடு நோ பால்க்கு ரெவ்யூ எடுக்க முடியும். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல எடுக்க முடியாது. ஆனா ஒரு காட் பிஹைண்ட் டிஸ்மிசலுக்காக ரெவ்யூ எடுத்து அது மூலமா பால் வந்து பேட்ல பட்டதுன்றத ப்ரூவ் பண்ணி வைட வந்து ஓவர் டர்ன் பண்ண வச்சாங்க. செம ஸ்மார்ட் திங்கிங் ஃப்ரம் பங்களாதேஷ். அங்கேயே மேட்சை வந்து கம்ப்ளீட்டா ஜெயிச்சிட்டாங்க.